ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை லஞ்ச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அட்டகாசமான கடாய் சிக்கன் பார்க்க போகிறோம். இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 4 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ தனியாவும் வரமிளகாயும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல வாசனை வரணும். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம். இப்போது சீரகம், சோம்பு, மிளகு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். சீரகம் சீக்கிரமாகவே நமக்கு வறுபட்டுரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வருது. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கொடை மிளகாய் அதையும் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் லேசாக வதக்கினா போதும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு இருக்கணும், கண்ணாடி மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும், ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இந்த மாதிரி வதக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை 1, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாத்தையும் எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும். வெங்காயம் நல்லா சுருங்குற அளவுக்கு வரட்டும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நல்லா வதங்கிடும் சீக்கிரமாக. நல்லா வதங்கிருக்கு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போனதுக்கப்புறமா, பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போது 1/2 கிலோ சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கணும். சிக்கன் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து 2 தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த சிக்கனுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் வேணும்னா. நான் இப்போது 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இதில் அரைச்சி சேர்க்குறதுனால நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. நல்ல காரமாக இருக்கும் மிளகு நிறைய சேர்க்குறதுனால. இப்போ இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன்.
இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ முந்திரி பருப்பு சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன் நான். அதை அரைச்சி நம்ம சிக்கனில் சேர்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ அரைச்ச முந்திரி பருப்பை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்துடலாம். இப்போது இது முந்திரி பருப்பு சேர்க்குறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நமக்கு இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இறக்குற சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்கலாம். கடைசியில் தான் சேர்க்கணும் கரம் மசாலா. இப்போ நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி தூவிட்டு இப்போ வதக்கி வச்ச வெங்காயம் குடைமிளகாய் அதையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். வெங்காயம் குடைமிளகாய் போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கினா போதும். ரொம்ப சிம்பிளான இந்த கடாய் சிக்கனை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.